நம்ம வீட்டில் தங்கியிருக்கிற கஸ்தூரியும் சுசித்ராவும் யாருன்னு தெரியுமாப்பா? நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் தேவராஜ். அவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் தான். இப்போ இந்த விஷயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா. இன்னைக்கு கமிஷனரை பார்க்க போயிருந்தப்போ அவங்க 2 பேரும் நாளைக்கு மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. என்னப்பா அது அக்கிரமமா இருக்கு? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்கள எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்? அதெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்ப்பா. அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சட்டத்தை மதிக்க வேண்டிய நம்மளே சட்டத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. நாளை காலையிலக்குள்ள கஸ்தூரியும் சுசித்ராவையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணுமா? அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். இப்போ என்னப்பா செய்ய போற? அதான்ப்பா எனக்கு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல போயிட போகுது. அப்பா, இந்த விஷயம் கஸ்தூரிக்கும் சுசித்ராவுக்கும் இப்போதைக்கு தெரிய வேணாம்ப்பா. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. அந்த சிவா பையன் இருக்கான்ல, அவனுடைய ஃபோட்டோவையும் அவன் வேலை பார்க்குற கம்பெனி அட்ரஸையும் பூஞ்சோலையிலேருந்து என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கான். இந்தாங்க. அண்ணே, என்னண்ணே இது? நாங்க போட்டு சொல்லணும்னு பிளான் பண்ண டாக்டர் பையனே. தம்பி, இவன் டாக்டர் சிவா இல்லை. இவன் தான் பூஞ்சோலை கிராமத்தில் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செத்து போன சிவா. இல்லைண்ணே, இவன் டாக்டர் சிவா தான். இவன் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த மாதிரி தான் நானும் குழம்பி போய் இருந்தேன். ஆனால் உண்மையிலே இதில் என்ன குழப்பம்னா, இந்த சிவாவும் நீங்க சொல்ற டாக்டர் சிவாவும் உருவத்தில் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி அந்த டாக்டர் சிவா செத்து போன சிவாவுக்கு பதிலா மீனாவுக்கு புருஷனா நடிச்சுட்டு இருக்காப்ல. இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரியாது, அதே மாதிரி டாக்டர் சிவா பொண்டாட்டிக்கும் தெரியாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரே கல்லுல 2 மாங்காய். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மீனா கிட்டையும் அந்த டாக்டர் சிவா பொண்டாட்டிக்கிட்டையும் இந்த உண்மையை போட்டு உடைக்கணும். அப்புறம் அந்த டாக்டர் நீங்கள் கொலை பண்ண வேண்டாம், அவனே தற்கொலை பண்ணிக்குவான். அந்த சொக்கலிங்க குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அண்ணா, என்னன்னு ஏதோ புதுசாக சொல்லுவேன்னு பார்த்தா பழைய கதையை சொல்லிட்டு இருக்க. ஒரு கல்ல 2 மாங்காங்கிறதுல அந்த காலம். இப்போ ஒரே கல்ல 4 மாங்காய். என்ன அப்படி பார்க்குறீங்க? யார் யாரோட வாழ்ந்தா நமக்கு என்னண்ணே? இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டா மட்டும் உனக்கு என்ன லாபம் அதில்? அந்த பூஞ்சோலை கிராமத்தில் சொக்கலிங்கத்துக்கு எவ்வளவு சொத்து சேரும்?
என்ன ஒரு 100-150 ஏக்கர் நிலம் தேரும். தெரியுதுல்ல, அதுல பாதி எழுதிக்கல. இப்போ வளர்ச்சி எப்படி சந்தோஷப்படுன, இப்படி வளர கத்துக்க. ஆத்த விட்டு தா காரியம் முடிஞ்சா அந்த மீனாவை போட்டு தள்ளு. உன் கோவம் தீர்ந்து போச்சுல. அந்த சிவா செத்துட்டானா சிவா ஆசை தீந்துரும். பூஞ்சோல கோயில்ல இருக்க அந்த நகை என்னோட ஆசை, லட்சியம், கனவு. எவ்வளவு திட்டம் போட்டேன், மாஸ்டர் பிளான். எத்தனை பேரோட உடல் உழைப்பு தெரியுமா? அத்தனையும் எடுத்துட்டு கிளம்புனேன். கொள்ளை அடிச்சேன் நானு. ஆனா அத்தனை கவரிங் நகை. அதுக்கு யார் காரணம்? சொக்கலிங்கம். அவன் என்னை ஏமாத்திட்டான். இப்போ அந்த பொண்ணு உயிர்ல எனக்கு வந்திருக்கு. சந்தர்ப்பத்தை விடுவனா நானு? இந்த கவரிங் நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணு வாழ்க்கையா அந்த நகையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? பொருள் தேவையில்லை, என் பொண்ணு வாழ்க்கைன்னு அப்படி வருவான்ல, வைக்கிறாங்க ஆப்பு. கவரிங் நகை அவங்கிட்ட கொடுத்துட்டு ஒரிஜினல் நகையை நான் எடுத்துட்டு வரேன். அவன் வாழ்க்கையை ஆடி போகணும். தேவராஜ் ஜெயிக்கணும் எப்பவுமே. எப்பறா திட்டம்? அருமையான திட்டம். இப்படி வாழ கத்துக்கினேன் தம்பி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. இங்க உட்கார்ந்த இடத்துலயே எனக்கும் செட்டில் பண்ணிட்டா. இந்த பாருப்பா, இதுக்கு நன்றி கடனா அந்த கோயில் நகை உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ, என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ, அதுக்காக நான் என்ன உதவி பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்றேன்ப்பா. அது டாக்டர் சிவா நினைச்சு பாவம் அந்த கிராமத்தான கொண்டுட்டேனே. டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. சில நேரத்தில் நம்ம செய்யற தப்பு தாண்டா நமக்கே நல்லதா முடிஞ்சிடும். அந்த கோயில் நகை என்னோட எத்தனை வருஷத்தை கனவு. நீ செஞ்ச தப்புனால இப்போ அது திரும்ப என் கைக்கு வரப்போகுது. பிரதாப், உனக்கு ஒன்று தெரியுமா? இது எதுவுமே நம்ம கையில் இல்லடா. அப்ப முருகனோட திருவிளையாடல் இதெல்லாம். முருகா சின்னமணி எனக்கு, சின்னமணி எனக்கு. என்ன சாலை மறியலா? ஒரு நிமிஷம். மறியல் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நான் இப்ப வரல. இது நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. எஸ், நாளைக்கு நைட்டு நான் லண்டனுக்கு போறேன். 8 மணிக்கு ஃப்ளைட்டு. அது வரைக்கும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வர்றதும் வராததும் உங்களோட இஷ்டம். இதனால வருத்தமோ ஏமாற்றமோ ரெண்டுமே எனக்கு இல்லை. எவ்வளோ ஆச்சுப்பா? 100 ரூபாய் சார். இந்நேரம் அந்த தம்பி அந்த பார்வதி கிட்ட என்ன பாடுபடுதோ தெரியல. பாட்டி, தம்பி,
நீ போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்னாச்சு தம்பி? முதல்ல நீங்க உட்காருங்க. ஆ இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. மீனா எங்க? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சா மாரியம்மன் கோயிலுக்கு வர்றதா வேண்டியிருந்தாளாம். அங்கதான் போயிருக்கா. மீனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும் தம்பி. பார்வதி உங்ககிட்ட என்ன கேட்டா நீங்க எப்படி சமாளிச்சீங்க? நான் திரும்ப திரும்ப எதுக்காக கேக்குறேன்னா, எங்களுக்கு நல்லது செய்ய போக அது உங்களுக்கு பாதகம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். உங்களை மாதிரி நானும் பயந்து தான் வீட்டுக்கு போனேன். பார்வதி ரொம்ப நல்லவ. எதுவுமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவா. அடுத்த ஜன்மத்திலையும் அவளே தான் எனக்கு மனைவியா வரணும். இது பொறாமக்கார உலகம் தம்பி. எந்த பொண்ணும் தான் புருஷனை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டா. ஆனா பார்வதி விட்டு கொடுத்திருக்கான்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். பார்வதி சாதாரண பொண்ணு இல்லப்பா, எங்க குலசாமி அவ. எப்ப மாமா வந்தீங்க? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. நீ தனியா போனா என்ன, இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே. நீ கடவுள்கிட்ட எனக்காக தானே வேண்டிக்க போற. பின்ன என் புருஷனுக்காக நான் வேண்டிக்காம இது உட்கார்ந்துட்டு இருக்க கிளவி இதுவா வேண்டிக்கும்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஸ்பெஷலா வேண்டிக்கிட்டேன் மாமா. இப்போ என்ன வேண்டிக்கிட்ட? அது வந்து அது நாங்க வேணா உள்ள போறோமே. வேண்டாம் அத்தை, உங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. சரி, அப்போ என்ன வேண்டிக்கிட்ட? அது வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடத்தி வச்சுட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரே பிரசவத்துல நியோனிகா மாதிரி 2 குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மாமா. ஆமா, இந்த நியோனிகா யாரு? பெங்களூர்ல இருக்காளே என்னோட ஃப்ரெண்டு வித்யா, அவளோட குழந்தைங்க மாமா, ட்வின்ஸ். ஓ, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு 2 குழந்தை பிறக்கட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எப்படியோ உங்களையும் பார்வதி அக்காவும் மீட் பண்ண வச்சுட்டேன். மாமா, பார்வதி அக்கா ரொம்ப நல்லவங்கல்ல? ஆமா ஆமா. சரி மாமா, கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். சரி. நானும் மீனாவும் பேசிக்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். பட் மீனோட விஷயத்தில் இந்த எக்ஸாஜரேஷன் தேவை. ஏன்னா நாளைக்கு அவங்கள குணப்படுத்துறதுக்காக இது யூஸ் ஆகும்.
மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த